ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। हरि ओम्. இப்ப விசித்திர வீரனுக்காக ராஜ்ய பரிபாலனத்தை எடுத்துக்கொண்ட பீஷ்மர் தன்னுடைய தாயாராகிய சத்தியவதியோட கலந்து ஆலோசித்து விசித்திர வீரனுக்கு யௌவனம் வந்து விட்டதே, அதனால அவனுக்கு சீக்கிரமா திருமணம் பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணி அந்த சமயத்துல காசிராஜன் அவருடைய 3 பெண்கள் அப்சரஸை போல இருக்கக்கூடிய 3 பெண்களுக்கு சுயம்வரம் நடப்பதாக கேள்விப்பட்டு தன்னுடைய தாயின் அனுமதியோடு என்ன பண்றார், ஒரு தனித்தேர்ல அவர் மட்டுமா ஏறி அந்த சுயம்வரத்துக்கு போறார். காசி தேசத்துக்குள்ள போன பீஷ்மர் அங்க பார்த்தா ஏகப்பட்ட ராஜாக்கள், அதாவது காசி தேசம் மற்றும் இல்ல, பக்கத்துல இருக்கக்கூடிய கோசல ராஜ்யம், வங்க ராஜ்யம், கலிங்க ராஜ்யம் போன்ற தேசத்துல இருந்தா ஏகப்பட்ட ராஜகுமாரர்கள் வந்து இந்த காசிராஜனின் புத்திரிகளின் அழகிய உருவத்தை கேள்விப்பட்டு சுயம்வரத்துல அவளை கல்யாணம் பண்ணிக்கன்ற ஆசையோட எல்லாரும் வந்திருக்கா. அந்த வந்த சபையில பீஷ்மரும் போய் நிக்கிறார். பீஷ்மர் வந்து வயசானவரா இருக்கார். அங்க இருக்கிற ராஜாக்கள்லாம் இவரை பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்றா. இவர் தான் வந்து ஜிதேந்திரியன்னு சொல்லிட்டு இருக்காரு, கல்யாணமே பண்ணிக்க போறதில்ல அப்படின்னு சத்தியம் பண்ணவராச்சே. அப்படிப்பட்டவர் சுயம்பரத்துக்கு வந்தா இவர் பண்ணின சத்தியத்துக்கு என்ன மரியாதை, அதெல்லாம் அவ்வளவுதானா அப்படின்னு ஒரு மாதிரி இளக்காரமா பேசுறா. அந்த சமயத்துல அந்த சுயம்பரத்துல வந்திருக்கக்கூடிய எல்லா ராஜாக்களையும் பேர்களையும் அவ படிச்சு சொல்றா. அதே மாதிரி பீஷ்மருடைய பேரை சொல்லும் போது இந்த 3 ராஜகுமாரிகளும் பீஷ்மர் வயசானவரா இருக்கிறதுனால அவர்கிட்ட வராம விலகி போயிடுறான். அந்த சமயத்துல மற்ற ராஜாக்கள்லாம் இவரை பத்தி பேசினதையும் இந்த பெண்கள் அவரை பார்க்காமல் விலகி போனதையும் பார்த்துட்டு நம்ம பீஷ்மர் என்ன பண்றார், தானே சுயமா அந்த 3 ராஜகுமாரிகளையும் எடுத்துட்டு அந்த ராஜ்யத்துல இருக்கிற காசிராஜா மற்றும் ராஜகுமாரர்களை பார்த்து சொல்றார். இது மாதிரி வந்து சத்திரியர்களுக்கு மட்டும் இல்லாமல் லோகத்துல விவாகம் எப்படி பண்ணுவது அப்படின்னு ஸ்லாக்கியமா ஒரு 7 விவாகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 7 விவாகங்களை விட 8வதா ஒரு ராட்சச விவாகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ராட்சச விவாகம் தான் புத்தி உள்ளவனுக்கும் வீரம் உள்ளவனுக்கும் மிகச்சிறந்த விவாகமாக தர்மசாஸ்திரத்துல சொல்லப்படுறது. அதாவது தன்னுடைய வலிமையை எடுத்து காமிச்சு ராஜகுமாரிகளை அங்கேருந்து தூக்கிண்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது சத்திரியர்களுக்கு மிகச்சிறந்த விவாகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த முறைப்படி நான் இந்த 3 ராஜகுமாரிகளையும் என்ன தூக்கிண்டு இப்போ போறேன். அதனால உங்க இருக்கக்கூடிய எல்லா அரசகுமாரர்கள்கிட்டயும் நான் வந்து போர் அறிவிக்கை விடுறேன். என் கூட சண்டை போடுறவா யாரா இருந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் என்ன பண்றார், அந்த ஒத்த தேர்ல இந்த 3 ராஜகுமாரிகளையும் ஏத்திண்டு வேகமா தேரை எடுத்துண்டு பரத தேசத்துக்கு கிளம்புறார். இத பார்த்த உடனே அங்க கூடியிருக்கிற அரசகுமாரர்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்துடுது. அவ சண்டைக்கு ரெடியா தங்களுடைய கவசங்களை எல்லாம் போட்டுண்டு ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கிறா. அதுக்கு ரெடி ஆகும் போதே அவ மனசுக்குள்ள எல்லாம் ஒரு கலக்கம் இருக்கு. பீஷ்மரை பத்தி அவ கேள்விப்பட்டிருக்கா. ஏன்னா பீஷ்மர் வந்து எந்த எதிரியாலையும் ஜெயிக்க முடியாத ஒரு மாபெரும் வீரர் அவரு. அவர்கிட்ட இருக்கிற வித்தைகளுடைய சிறப்பை வந்து யாருக்குமே தெரியாது. அப்பேற்பட்டவரை போய் நம்ம எதிர்க்கணுமேன்னு நினைச்சாலும் இந்த 3 அழகிய ராஜகுமாரிகளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டும் அப்படின்ற ஆசையினால அந்த எல்லா ராஜாக்களும் தேரை எடுத்துட்டு பீஷ்மரை பின்னாடி தொடர்ந்து போய் நில் நில் அப்படின்னு கூப்பிடுறான். உடனே பீஷ்மர் என்ன பண்றார், திரும்பி இவா கூட சண்டை போட வரார். பீஷ்மருக்கும் அங்க இருக்கிற அனைத்து ராஜகுமாரர்களுக்கும் மிக கடுமையான தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த யுத்தம் போல ஒரு சண்டை நடக்கிறது. இந்த ராஜாக்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரே சமயத்துல 10,000 15,000 அம்புகளை வந்து பீஷ்மர் மேல போடுறார். பீஷ்மர் அது எல்லாத்தையும் ரொம்ப லாவகமா தடுத்துட்டு பதிலுக்கு இவரும் வந்து தனக்கு தெரிஞ்ச எல்லா அஸ்திர வித்தைகளையும் காண்பித்து அந்த ராஜகுமாரர்கள் அத்தனை பேரையும் தோக்கடிச்சு அவருடைய தேரெல்லாம் உடைச்சு விடுறார். உடைச்சுட்டு 3 ராஜகுமாரிகளை கூப்பிட்டு போகும்போது அந்த சுயம்பரத்துக்கு சால்வராஜன் வந்திருக்கான்.
அந்த சால்வராஜன் என்ன பண்றான், இந்த ராஜகுமாரிகளை நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேண்டும் அப்படின்னு தானே வந்திருக்கோம். அதனால இவாள விட்டுட்டு எப்படி போறது அப்படின்னு மனசுல ஒரு உறுதியோட அவனுடைய தேர எடுத்துண்டு பீஷ்மர பின்தொடர்ந்து வரான். இத பார்த்த உடனே மத்த அரசகுமாரருக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். அவ அத பார்க்கறா. அந்த சமயத்திலே இந்த சால்வராஜன் என்ன பண்றான், பின்னாடில இருந்து அம்ப விட்டு பீஷ்மர வந்து, "நில்லு, என் கூட சண்ட போடு" அப்படின்னு கூப்பிடுறான். உடனே பீஷ்மருக்கு ரொம்ப கோபம் வருது. தன்னுடைய தேர்ப்பாகன சொல்லி தேர திருப்பிண்டு சால்வராஜன் எதிர்க்க வரார். சால்வராஜன் மிக கடுமையாக சண்டை போட்டு பீஷ்மர வந்து தாக்குறான். அத பார்த்து அங்க இருக்கிற ராஜாக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இந்த சால்வராஜன் வந்து பீஷ்மர வந்து எப்படியும் வந்து வின் பண்ணிட போறான். அந்த அரசகுமாரிகளை இவன் தான் கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்னு நினைச்சுண்டு எல்லாரும் அவன வந்து பாராட்டி சத்தம் போடுறான். இந்த சத்தத்த கேட்ட உடனே பீஷ்மருக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே அவரு சால்வன வந்து ஒரு நில் அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய மிகச்சிறந்த அஸ்திரங்களை எல்லாம் அவன் மேல போட்டு, அவனுடைய குதிரை, அப்புறம் அவனுடைய தேரு, அப்புறம் தேர்ப்பாகன் எல்லாரையும் அடிச்சு கீழ தள்ளிடுறாரு. இப்ப வந்து நிராயுதபாணியா நிக்கிற அந்த சால்வராஜன, நான் கொல்லப் போறேன்னு சொல்லும்போது, ராஜகுமாரிகளின் வேண்டுதலுக்கு இணங்கி, அவன வந்து கொல்லாம விட்டுட்டு, அவரு திரும்பி போயிறார். இத பார்த்துட்டு இந்த சால்வராஜன் என்ன பண்றான், தன்னால எடுத்த முயற்சி பலன் அளிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, அவனுடைய ராஜ்யத்துக்கு போயிறான். சுயம்பரத்துக்கு வந்து சண்டை போட்டு தோத்து போன எல்லா ராஜாக்களும் அவ ஊருக்கு திரும்பி போயிடுறான். இப்ப பீஷ்மர் இந்த 3 ராஜகுமாரிகளையும் தன்னுடைய சகோதரிகள் போலவும், தன்னுடைய சகோதரனாகிய விசித்திர வீரனுக்கு பரிசாக கொடுப்பதற்காக தூய்மையான மனசோட அவள கூப்பிட்டுண்டு பரத நாட்டுக்கு வரார். நாட்டுக்கு வந்து சத்தியவதி ஆகிய அவருடைய அம்மா கிட்ட இத பத்தி சொல்லிட்டு, விசித்திர வீரியனுக்கும் இந்த 3 பேர்களுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றா அவ. அத வந்து சபையில இருக்கிற எல்லார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்றா. அந்த சமயத்துல அந்த காசிராஜனின் 3 பெண்களில் மூத்தவளாகிய அம்பை என்பவள் என்ன பண்றா, சபையில இருக்கிற எல்லா அந்தணர்கள், பிராமணர்கள், புரோகிதர்கள் மற்றும் மந்திரிகள் முன்னாடி பீஷ்மர் கிட்ட சொல்றா, "நீங்க வந்து எங்க 3 பேரையும் வலுக்கட்டாயமா அங்கேருந்து தூக்கின்னு வந்துட்டேள். இதுல நான் வந்து ஏற்கனவே சால்வராஜன வந்து என் மனசால கணவனாக வரித்து விட்டேன். இது வந்து என்னுடைய அப்பாவுக்கும் தெரியும். அதனால நான் வந்து எப்படி வந்து விசித்திர வீரியன் ஆகிய உங்க சகோதரனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எல்லா தர்மமும் தெரிஞ்ச நீங்களும், உங்க சபையும் இத நல்லா ஆராய்ஞ்சு எது தர்மப்படி நியாயமோ, அதைப்படி நடங்கோ" அப்படின்னு சொல்றான். இத கேட்ட உடனே பீஷ்மர் என்ன பண்றார், அங்க இருக்கிற சபையில இருக்கிற எல்லா மந்திரிகளோடையும், ரிஷிகளோடையும் ஆராய்ஞ்சு டிஸ்கஸ் பண்றார். அதுல அவருக்கே தெரியும் தர்மசாஸ்திரம். எந்த ஒரு பெண் வந்து மற்றொரு ஆடவனை மனசால வந்து கணவனா ஏத்துண்டான்னா, அவள வந்து இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா, அவ ஏற்கனவே திருமணமானவள் போனவள் தான். அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றார், எல்லாரோடையும் பேசிட்டு விசித்திர வீரன் கிட்ட வந்து சொல்றார். விசித்திர வீரன் என்ன சொல்றான், "இன்னொருத்தரை மனசால நினைச்சின்ற பொண்ண என்னுடைய மனைவியா ஏத்துக்க நான் விருப்பம் இல்ல. அதனால நீங்க வந்து அவள என்ன பண்ணணுமோ அப்படி பண்ணுங்க. நான் இவ 2 பேரும் மாத்திரம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொன்ன உடனே வேத முழக்கத்தோட அங்க இருக்கிற எல்லா அந்தணர்களையும் வச்சு சாஸ்திர முறைப்படி அம்பிகை மற்றும் அம்பாலிகா அப்படின்னு அடுத்த 2 ராஜகுமாரிகள் இருக்கா இல்லையா, காசி தேசத்து ராஜனுடைய மகள் அவ 2 பேரையும் விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்றான். கல்யாணம் பண்ண உடனே விசித்திர வீரியன் அவனும் அவ அப்பா பீஷ்மர் போலவே தர்ம நியாயம் தெரிஞ்சவன், ரொம்ப தர்மசீலன். அவன் என்ன பண்றான், பீஷ்மர் ஆகிய அவனுடைய அண்ணா கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு, நான் வந்து நீங்க கொண்டு வந்த இந்த பெண்கள் 2 பேரையும் கல்யாணம் பண்ணிட்டேன். இன்னொருத்தன மனசுல வச்சுன்ருக்கிற அந்த பொண்ண தயவு செஞ்சு என்னுடைய அரண்மனையில வச்சுக்கணும்னு மாத்திரம் நீங்க வந்து எனக்கு உத்தரவு போடாதீர்கள். அப்படின்ன உடனே பீஷ்மருக்கு ரொம்ப சந்தோஷம். நீ உங்க அப்பா சந்தனுவ போலவே ரொம்ப ஒரு தர்ம சாஸ்திரம் தெரிஞ்சவனா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இவர் என்ன பண்றார், அம்பா கிட்ட வந்து இந்த மாரி நீ ஏற்கனவே ஒருத்தன மனசுல நெனச்சுட்டு இருக்கேன்னு சொன்னதுனால, உன்னை நாங்க இந்த அரண்மனையில வச்சுக்க முடியாது. எங்க தேசத்திலயும் இருக்க முடியாது. உன் விருப்பம் போல நீ போலாம். அப்படின்ன உடனே அம்பைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நம்ம ஏற்கனவே மனசுல வரிச்சுண்ட சால்வராஜன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, தன்னுடைய தாதிகள் மற்றும் தோழிகளோட தேர் ஏறி சால்வராஜன் நாட்டுக்கு வரான். வந்து அந்த சால்வராஜன் கிட்ட போயி, எங்களெல்லாம் கவர்ந்துண்டு போன பீஷ்மர் கிட்ட நான் வந்து உண்மையான விஷயத்த சொல்லி, உங்கள நான் மனசால கணவனா ஏத்துன்ட்டேன்றத சொல்லி, அவரு என்ன அங்கேருந்து போன்னு சொன்னதுனால, உங்ககிட்ட நானே வலிய வந்திருக்கேன்.
நீங்க என்ன திருமணம் பண்ணீங்கோ அப்படின்னு கேட்கிறான். அத பார்த்துட்டு அத கேட்டுட்டு சால்வராயன் என்ன பண்றான், சிரிச்சுண்டே, "நீ வந்து பீஷ்மராலே தூக்கிண்டு போகப்பட்டவள். அந்த வீட்டுக்கு போயிட்டு உன்ன வந்து அவரு திருப்பி அனுப்பிச்சிருக்கான்னா, அப்படி விடப்பட்ட பெண்ணை வந்து ஒரு ராஜாவாகிய நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அது வந்து என்னுடைய ராஜ நீதிக்கு சரியா வராது. அதனால நீ திரும்பவும் பரதநாட்டுக்கே போயி பீஷ்மர் கிட்டயே அடைக்கலம் எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புறான். உடனே அம்பை என்ன பண்றா, சால்வ ராஜ்யத்திலேருந்து கிளம்பி பீஷ்மர பார்க்க வந்துட்டு, "நீங்க வந்து உங்க தம்பிக்கு என்ன கல்யாணம் பண்ணி குடுக்க முடியல. அந்த சால்வராஜனும் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். சுயம்பரத்துல எங்கள வந்து நீங்க தூக்கிண்டு வந்து ராட்சச விவாகம் பண்ணிக்கணும்னு சொல்லி தூக்கிண்டு வந்தது நீங்க தான். அதனால நீங்க என்ன கல்யாணம் பண்ணிண்டு, என் கூட வாழ்க்கை நடத்துறது தான் தர்மம். அதுதான் நியாயம். இத நீங்க உடனே பண்ணணும்." அப்படின்ன உடனே பீஷ்மர் அவளுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்றார். "நான் வந்து ஜிதேந்திரியன். என்னுடைய திருமண ஆசையெல்லாம் நான் வந்து எப்போ விட்டுட்டேன். என்னுடைய அப்பாவுக்கோசரம் நான் வந்து தியாகம் பண்ணிட்டேன். இனி இந்த ஜென்மத்துல எனக்கு வந்து திருமணமோ, ஸ்திரீ போகமோ, இல்ல புத்திர சந்தானமோ கிடையாதுன்னு நான் வந்து பிரதிஜ்ஞை பண்ணிருக்கேன். அத என்னால மீற முடியாது. அதனால எக்காரணத்த கொண்டு நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ திரும்ப சால்வராஜன் கிட்டயே போ" அப்படின்றா. இந்த மாரி அம்பையானவள் சால்வ ராஜ்யத்துக்கும், பரத ராஜ்யத்துக்குமாக இங்கேயும் அங்கேயுமா அலைக்கழிக்கப்படுறாள். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் இதிலேயே வந்து அம்பைக்கு டைம் போயிடுது. கடைசியில ரொம்ப துக்கப்பட்டு, விசனப்பட்ட அம்பை என்ன பண்றா, "நம்மள இவாள்லாம் இப்படி அவமானப்படுத்துறா. என்னால மனசுல நெனச்சிருந்த சால்வனையும் கல்யாணம் பண்ணிக்க முடியல. என்ன தூக்கின்னு வந்த பீஷ்மர் என்ன கைய விட்டுட்டார்." அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேருந்து கிளம்பி நேரா பர்வதத்துக்கிட்ட வரா. அந்த பர்வதத்துல வந்து பாகுதா அப்படின்னு ஒரு நதி இருக்கு. அந்த நதியில வந்து 12 வருஷ காலம் வந்து மிக கடுமையான தவம் பண்றா. அன்ன ஆகாரம் இல்லாம கால் கட்ட விரல்ல நின்னுண்டு தவம் பண்றா. அவளுடைய கடுமையான தவத்தை பார்த்து தேவர்களே பயந்து போயின்னு இருக்கான். அந்த சமயத்துல சக்தி உள்ளோரும் தேவர்களின் படைகளுக்கு சேனாதிபதியும் கேட்கின்ற வரத்தை கொடுப்பவரும் ஆகிய சண்முக கடவுள் என்ன பண்றார், இந்த அம்பையின் தவத்தை பார்த்து அவ மேல கருணை கொண்டு அவ எதிர்க்க வரார். வந்து அவளுக்கு வந்து ஒரு நல்ல கனிவான வார்த்தைகள சொல்லி, "நீ வந்து பண்ணின தவத்தின் பலனாக இந்த மாலைய வந்து உனக்கு நான் பரிசாக தரேன். இந்த மாலைய உனக்கு கிடைச்சதன் மூலம் உன் மனசுல இருக்கக்கூடிய ஆசைகள் வந்து கண்டிப்பாக பூர்த்தி செய்யப்படும். இந்த மாலையை யாரு தரிச்சுண்டு இருக்கானோ, அவன் வந்து பீஷ்மரை கொல்லுவதற்கு தகுதியானவன்." அப்படின்னு சண்முக கடவுள் அம்பைக்கு அந்த மாலைய குடுத்துட்டு மறைஞ்சுடுறார். இப்ப அந்த மாலைய கிடைச்ச அம்பா என்ன பண்றா, ரொம்ப சந்தோஷத்தோட நேரா இந்த சால்வராஜன் இருக்கிற தேசத்துக்கு வரா. அந்த இடத்துல நின்னுண்டு அந்த சபையில இருக்கிற எல்லா அரசகுமார்களையும் பார்த்து, "நீங்கல்லாம் இனி பயப்பட வேண்டாம். நான் பண்ணி என்ன வந்து பீஷ்மரும் கைவிட்டுட்டார். நான் வந்து 18 வருஷ காலத்துக்கு ஒரு அபலை மாரி இங்கேயும் அங்கேயும் மன வாழ்க்கை இல்லாம, என்னால வந்து எந்த விதமான சுகமும் இல்லாம கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். அந்த கஷ்டப்பட்டு நான் பண்ணின தவத்துக்கு பயனாக இந்த மாலை கிடைச்சிருக்கு. அதனால இனி நீங்க எந்த ராஜாவும் பீஷ்மரை எப்படி அழிப்பது அப்படின்னு பயம் இல்லாம, இந்த மாலைய வந்து யாரு வேணாலும் எடுத்துங்கோ. இத போட்டுண்டு பீஷ்மரை கொன்னுட்டா, அவாளுக்கு நான் மனைவி ஆயிடுவேன்." அப்படின்னு அம்பை வந்து அறிவிக்கிறார். ஆனால் அம்பை சொன்னத கேட்டு பீஷ்மரோட சண்டை போடுறதுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது. ஏன்னா பீஷ்மருடைய சக்தியும், பீஷ்மர் வந்து இறப்பையே பார்க்க முடியாதவர். அவர் அந்த மாரி ஒரு வரத்த அவ அப்பா குடுத்துருக்கா. அவருக்கு இறப்பானது எப்ப அவரு வேணும்னு கேட்கிறாரோ, அப்பதான் அந்த இறப்பு வரும்ன்றது அவ அப்பா குடுத்த வரம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால எல்லாரும் என்ன பண்றா, தங்களுடைய உயிருக்கும், அவமானத்துக்கும் பயந்து யாருமே அந்த மாலைய வந்து எடுத்துக்கவே இல்ல. இதனால அதிகமா துக்கப்பட்ட நம்ம அம்பை என்ன பண்றா, ஒரு 5 வருஷ காலத்துக்கு இந்த மாலையோடயே ஒவ்வொரு ராஜ்யமா போய் எல்லா ராஜாக்களையும் கேட்கிறா. யாருமே அந்த மாலைய எடுத்துட்டு பீஷ்மரோட சண்டை போடுறதுக்கு ரெடியா இல்ல. இந்த சமயத்துல கடைசியா அம்பை என்ன பண்றா, பாஞ்சால தேசத்து ராஜாவாகிய சோமகன் அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த தர்மசீலன், நல்ல வீரன், மிகப்பெரிய படையும் வச்சிருக்கிறவன். அவனுடைய ராஜ்யத்துக்கு போய் என்ன பண்றா, அந்த அரண்மனை வாசல்ல 2 கையும் தூக்கிண்டு அந்த ராஜாவ அழைக்கிறா. "நீ வந்து தர்மம் தெரிஞ்சவன். எல்லா ராஜகுமாரர்களும் பயந்து
எனக்கு ஏற்பட்ட இதுக்கு அவமானத்துக்கு யாருமே பீஷ்மரோட சண்டை போட ரெடியா இல்ல. இதோ நான் கொண்டு வந்திருக்கிற மாலை என்கிட்ட இருக்கு. இது வந்து முருகக் கடவுள் எனக்கு குடுத்த பரிசு. இந்த மாலைய போட்டுண்டு உன்கிட்ட இருக்கிற சைன்யத்த வச்சுண்டு நீ வந்து அந்த பீஷ்மரை வந்து போர்ல கொன்னுடு. அதுக்கப்புறம் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கத்தரா. இத கேட்ட அந்த சோமகன்ற ராஜா வெளியில வந்து அம்பை கிட்ட சொல்றான். ஒவ்வொரு ராஜாவும் அவா கிட்ட இருக்கிற சக்திக்கு தகுந்தபடிதான் யுத்தத்துல வந்து அவ கலந்துப்பா. எதிராளுடைய பலத்தையும் அவ வந்து சண்டை போடுறதுக்கு முன்னாடி ஆராய்ஞ்சு பார்க்கணும். நான் என்னுடைய சக்திக்கு ஏத்தா மாரி படைபலத்தை வச்சுண்டு பாஞ்சால தேசத்த வந்து ஆண்டுட்டு இருக்கேன். அதனால உன்னுடைய வேண்டுகோளை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. உன்னுடைய அபிலாஷையும் என்னால நிறைவேத்தி கொடுக்க முடியாது. நீ வந்து திரும்பி உன் வழியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்குள்ள திரும்பி போயிடான். இப்படி தன்னுடைய எல்லா முயற்சிகளும் தோல்வி அடைஞ்சதுனால, இந்த அம்பை என்ன பண்றான், மிகுந்த வருத்தத்தோடு அழுதுண்டே அந்த மாலைய வந்து அந்த பாஞ்சால தேசத்து அரண்மனை வாசல்ல தொங்க விட்டுட்டு காட்டுக்கு கிளம்பி போயிடுறான். இதுக்கப்புறம் அம்பைக்கு என்ன ஆச்சு? அவ தொங்கவிட்ட மாலையை யாராவது எடுத்து அணிந்து கொண்டு பீஷ்மரோட சண்டை போடுறதுக்கு தயாராக இருந்தார்களா? இல்லையா? என்ற விஷயங்களை எல்லாம் நாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஹரி ஓம்!